மாமா ஏம்மா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுமே, ஃபோன் எடுத்துந்தியா? இருக்கு. அத்தை டீ எடுத்துக்கோங்க. உன்கிட்ட இப்ப நாங்க கேட்டோமா? உன் வேலையை பார்த்துட்டு போடி. அண்ணா டீ சூப்பரா இருக்கு, ஏ கிளாஸ். இதெல்லாம் குடிக்கிறதுக்கு சில பேருக்கு கொடுத்து வைக்கல, என்ன பண்றது? சரி விட்டு தள்ளு. சொல்லுமா செண்பகம். அண்ணே, நாளைக்கு காலையில நம்ம சரவணனுக்கு முகூர்த்த கால் புணரோண்ணே. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷம்னு சொல்லிட்டு வராம இருந்துடாதீங்க அண்ணே. குடும்பத்தோட நீங்க வரணும் என்ன? சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறோம்மா. சரி சரி. ஏம்மா அந்தியூர்ல இருக்க அந்த செல்வராஜுக்கு ஃபோன் அடி. சின்னதா இன்னும் கொஞ்சம் டீ கொண்டு வரவா? நீ குடிச்சிட்டியா? டீ சூப்பரா இருக்கண்ணா. இவர் எதுக்கு இப்போ ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க மச்சான். என்ன செண்பகம், இப்போதான் செண்பகம் ஃபோன் பண்ணுச்சு. காலையில வீட்டுக்கு வர சொல்லிச்சு செண்பகம். ஓ அப்படியா? அட ஆமா மச்சான், சரவணன் கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் ஊன்றீங்களாமே, காலையில வர சொல்லி செண்பகம் சொல்லிச்சு. ஏன்பா இது விஷயமா ஒருத்தருக்கும் ஒரு தகவலும் இல்லையே, ஒரு அழைப்பு கூட இல்லையே. ஏயா ஒரு தடவை சொன்னா பத்தாதா? எத்தனை தடவையா சொல்லுவாங்க? இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி கோவப்படுற? பின்ன கோவப்படாம ஆளுக்கு ஃபோன் பண்ணி விளையாண்டு இருக்கீங்களா? நான் தான் சொல்லிட்டேன் இல்ல, இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, கலந்துக்கங்க. இப்படி சொன்னா எப்படி மச்சான்? நம்ம ஊர் சபையில கல்யாணத்துல எல்லா சடங்குலையும் நீயும் கலந்துக்கணும்னு முடிவாயிடுச்சுல மச்சான். அளப்பாரு. அதுக்கப்புறம் நீ வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்ப நாளைக்கு வந்து இதுல கலந்துக்கங்க, சரியா? இப்படி சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வந்துரும் மச்சான், சரியா? ஹலோ. நாளைக்கு வந்துருங்க. உடனே மாம்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. சரி. ஏமா போன் அடி. டேய் உள்ள வாடா. இருடா. ஆமா சரி, நாளைக்கு விசேஷத்துக்கு வந்துருங்க. ஹலோ. ஆமா, நாளைக்கு விசேஷத்துக்கு வந்துருங்க. சரி.
கீழே என்ன நடந்தது? அதே பல்லவிதானா? ஆமாங்க சின்னதா. அத்தை ஒரு பக்கம் இருந்து ஊர்க்காரங்களுக்கும் உறவுக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊர்க்காரங்களும் உறவுக்காரங்களும் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. மாமாவும் ஆமாமா நாளைக்கு காலையில பந்தக்கால் முகூர்த்தம் கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் இதான் நடந்துட்டு இருக்குங்க சின்னதா. ஆனா கடைசியில அம்மா நினைக்கிறதா இங்க நடக்குதுல்ல. இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத அப்பாவையே பந்தக்கால் விசேஷத்துக்கு எல்லாரையும் அழைக்கிற மாதிரி தெளிவா திட்டம் போட்டு செஞ்சுட்டாங்கல்ல. ஆமாங்க சின்னதா. ஆனா அப்பா இப்படி ஒரே அடியா மாறினதுதான் எனக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன சொல்றீங்க சின்னதா? பின்ன அம்மா என்ன வேணாலும் திட்டம் போட்டு எது வேணாலும் பண்ணட்டும், கடைசியில அப்பா அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் இப்படி வளைஞ்சு கொடுத்து போகணுமான்னு கேக்குறேன். ஊருக்காரங்களும் உறவுக்காரங்களும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறப்போ மாமாவால என்ன பண்ண முடியும் சின்னதா? ஏன் இந்த பந்தக்கால் விசேஷத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு விசேஷத்துக்கு காலையில எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி எதுக்கு கூப்பிடணும்? ஊர் சபையில மாமா கிட்ட என்ன சொன்னாங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த கல்யாணத்துக்கு மாமா ஆதரவா இருக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க சொன்னா நாம அப்படியே கேட்கணுமா? உங்களுக்கு தெரியாதது இல்ல, நம்ம ஊர் சபைங்கிறது தெய்வத்தை சாட்சியா வச்சு நடக்கிறது. அப்படி ஊர் சபை முன்ன சொன்ன சொல்ல மதிக்காம இருக்க கூடாதுன்னு தான் அவருக்கு ஃபோன் பண்றவங்க கிட்ட விசேஷத்துக்கு வந்துருங்கன்னு தர்மத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அதே தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நாளைக்கு இவரே 2 கையால பந்தக்கால் எடுத்து நட்டு வைக்க போறாரா? என்ன பேசுற நீ? நீங்க எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நாமளே இவ்ளோ யோசிக்கிறப்போ மாமா நம்ம எல்லாரை விடவும் விவரம் தெரிஞ்சவரு, எதையும் பொறுமையா நிதானமா யோசிக்கிறவரு. அவர் இதெல்லாம் யோசிக்காமலையா இருப்பாரு? இந்நேரம் மாமா மனசுக்குள்ள 1000 நினைப்பு ஓடிட்டு இருக்கும். எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு சின்னதா. மாமா எது செஞ்சாலும் அது பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பொழுது விடியட்டும், மாமா என்ன பண்றாருன்னு தெரியும். காலையில அப்பா என்ன பண்றாரோ அதை பத்தி இப்போ அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காரோ எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு காலையில என்ன பண்றதுன்னு சரவணனும் அம்மாவும் இந்நேரம் தெளிவா திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. வா சரவணா, நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா? நாளைக்கு அதே விடுமா, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? என்னடா சொல்ற? இன்னமும் ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா? வாத்தியோட நடவடிக்கைலாம் பார்த்தல, அப்படியே தலைகீழ கதையே மாறி போச்சு. ஏமா, இந்த ஊர்க்காரங்களும் உறவுக்காரங்களும் ஃபோன் பண்ணி விசாரிக்க